ஹலோ எவ்ரிஒன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர் எப்படி சிமுலேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க வரோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிமுலேஷன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வரும். அதில் நியூ பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேலே டாப்பில் ஃபைல் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்குள்ளே போயிடும், நியூ ப்ராஜெக்ட் உள்ளே போயிடும். இந்த மாதிரி எம்டியாக க்ரியேட் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுமே நம்ம என்ன காம்பனண்ட் தேவையோ அது எல்லாத்தையுமே லெஃப்ட் சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு எல்சிடி டிஸ்பிளே, ஒரு மோட்டார், எல்இடி, பவர் சப்ளை, கிரவுண்டு, என்ன நமக்கு தேவையோ எல்லா காம்பனண்ட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ தேவையானது ஒரு ஆர்டினோ கண்ட்ரோலரு, ஒரு DS18B20 அப்படின்ற சீரியஸ் உள்ள ஒரு டெம்பரேச்சர் சென்சார், கிரவுண்டு, பவர் சப்ளை அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு இந்த P அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். அதில் கீவேர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ்குள்ளே போய் நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணலாம். நமக்கு இப்போ ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் வேணும், ஆர்டினோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டினோ போர்டு வரும். ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு DS18B20 அப்படின்ற சீரீஸ் உள்ள ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வேணும். அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா மேலே காட்டும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து நமக்கு ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் வேணும். ரெசிஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரெசிஸ்டர் வரும். அதை செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதை பொசிஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மேலே பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை எப்படி எடுக்குதுங்க அப்படின்னா அந்த டெர்மினல் மோட் அப்படின்னு இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பவர் சப்ளை, கிரவுண்டு, நமக்கு தேவையான என்ன காம்பனண்ட்டோ அதில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பவர் சப்ளை கொடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். இதில் சென்சாரில் VCC அப்படின்னு இருக்கிறது தான் பவர் சப்ளை. அந்த பவர் சப்ளை எடுத்து டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் இருக்கும், கிரவுண்ட் எடுத்து கீழே கனெக்ட் பண்ணிடணும் கிரவுண்ட் பின்னில். இதில் சென்டரில் இருக்கிறது தான் டேட்டா பின்னு. டேட்டா பின் நம்ம எந்த டேட்டா பின் ப்ரோக்ராமில் கொடுக்குறோமோ அந்த டேட்டா பின் தான் கொடுக்கணும். 4ல் இருக்குது, 4ல் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ ரெசிஸ்டரோட இன்னொரு ரெண்டையும் எடுத்து கீழே நம்ம ப்ரோக்ராமில் செலக்ட் பண்ண எந்த பின்னில் டேட்டா பின் கொடுத்தோமோ அந்த டேட்டா பின்னில் கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன ரீடிங்ஸ் வேல்யூ வருது அப்படின்றத ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் மானிட்டர் தேவை. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்போ ரெசிஸ்டரில் 4.7 ரெசிஸ்டர் இருந்தாவே போதும். இங்கே 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. அந்த அளவு தேவையில்லை, நமக்கு 4.7 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இருந்தாலே போதும். அதை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இங்கே 4.7 கொடுத்தீங்க அப்படின்னா 4.7 க்ரியேட் ஆகிரும். அடுத்து விர்ச்சுவல் மானிட்டர்னு செலக்ட் பண்ணி அதில் கொடுத்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் மானிட்டர் வந்துடும். இது எதுக்கு அப்படின்னா சீரியல் மானிட்டர் நம்ம என்ன வேல்யூ ரீட் பண்ணுறோம் அப்படின்ற சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணோம். அதை 1வது பின் எடுத்து RXல் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் சிமுலேஷன் முடிஞ்சுது. அடுத்து எப்படி கோட் அப்லோட் பண்ணுறது, கோட் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். அப்படி லைப்ரரிஸ் இல்லாததை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா டூல்ஸில் போய்ட்டு மேனேஜ் லைப்ரரி அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். நிறைய சென்சாருக்கு இன்பில்டாகவே லைப்ரரிஸ் இருக்காது, நம்ம எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். மேனேஜ் லைப்ரரிஸில் அந்த சர்ச் பாரில் டேலஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே 2-3 இது லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். இப்படி லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஆர்டினோ ஐடியிலே டெமோ கோடு வந்து க்ரியேட் ஆகும். டேலஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து காட்டும். டேலஸ் டெம்பரேச்சர் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இன்ஸ்டால்டு அப்படின்னு காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
இங்கே கீழே DS18B20 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். மேலே டேலஸ் டெம்பரேச்சர் அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கும். எக்ஸாம்பிள்ஸில் நிறைய ஃபோல்டர் இருக்கும். அதில் கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டேலஸ் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு இருக்கும். டேலஸ் டெம்பரேச்சரில் சிம்பிள் அப்படின்ற ஒரு கோட் இருக்கும். சிம்பிள் அதை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுதான் டெம்பரேச்சர் சென்சாருக்கான கோடு. இதில் ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது ஆஷ் இன்க்ளூட் OneWire.h ஒரு ஆஷ் இன்க்ளூட் டேலஸ் டெம்பரேச்சர்.h அப்படின்றது ரெண்டுமே ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைலில் மட்டும்தான் இன்பில்டாக இருக்கிற ரெஜிஸ்டரை டெம்பரேச்சர் சென்சாருக்கு தேவையான ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே இந்த டெம்பரேச்சர் சென்சாரில் தான் இருக்கும். இது போட்டால் மட்டும்தான் வால் ப்ரோக்ராம் ரன் ஆகும், ஓப்பன் ஆகும். வாய்டு செட்டப்பில் serial.begin 9600 அப்படின்ட்டு இருக்குது. இந்த 9600 அப்படின்றது என்னென்னா பாட் ரேட் எதுக்கு செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் இந்த டைம் டிலேக்குள்ளே தான் நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி டைம் டிலே தான் பாட் ரேட் அப்படின்னு செட் பண்ணுவாங்க. serial.print அப்படின்றது சீரியல் மானிட்டரில் என்ன நமக்கு தேவை பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த serial.print அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. sensor.begin அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணுறோம். சென்சாரை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு வாய்ட் லூப்புக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை பிரிண்ட் ஆகாத serial.print ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு sensor.temperature டெம்பரேச்சர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு டன் ஆனதுக்கப்புறம் டன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ஃப்ளோட்டை க்ரியேட் பண்ணி ஃப்ளோட்டில் temp c அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி sensor.get temp c by index 0 நமக்கு டெம்பரேச்சர் கெட் ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். 0 அப்படி கெட் ஆகிறது எல்லாமே temp c அப்படின்றதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆனதை இஃப் கண்டிஷன் மூலிமா ரீடிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு காட்டுறோம். எல்ஸ் அப்படின்னா எரர் வந்துருச்சு அப்படின்னு காட்டணும். அது நெக்ஸ்ட்டு ஃபைலை சேவ் பண்ணணும். ஃபைலை சேவ் பண்ணுறது நியூவில் போய்ட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நான் ஃபைல் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு டிக் சிங்கிள் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து கம்பைல் ஆகும். கம்பைல் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஏதாவது சம்திங் எரர் ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்துச்சு, செமிகோலன் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகாது கம்பைலரு. இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த எரர் இல்லை அப்படின்னு இருக்கும். ஓகே, எந்த எரர் இல்லை. அடுத்து ஸ்கெட்ச் பண்ணோம். ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி அப்படின்னு கொடுக்கணும். எதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி அப்படின்னா எக்ஸா ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. எதுக்கு எக்ஸா ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரோட்டியஸில் எக்ஸா ஃபைல் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் ஆர்டினோ கோடை அப்லோட் பண்ண முடியும். இப்போ ப்ரோட்டியஸ் ஆப்புக்குள்ளே வந்துட்டு கனெக்ஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அதில் கோடை அப்லோட் பண்ணணும். கோடை அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்டினோவை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அந்த பேஜில் ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கோடை எங்கே சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை செலக்ட் பண்ணி அந்த எக்ஸா ஃபைல் சொன்னீங்களா, அந்த எக்ஸா ஃபைலை கோடை அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸா ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த இதுதான் கொடுத்துருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கனெக்ஷன் செக் பண்ணோம். நம்ம ஆர்டினோ ப்ரோக்ராம்லேயும் இந்த சிமுலேஷன்லேயும் சேம் பின் நம்பர் தான் கொடுத்துருக்கோமா அப்படின்ற செக் பண்ணிவிட்டு ரீசெக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ க்ரியேட் ஆகும். இப்போ 85 அப்படின்னு இருக்குது, இங்கே 25 அப்படின்னு இருக்குது. நான் இங்கே டெம்பரேச்சர் வேல்யூ ரேஞ்ச் சேஞ்ச் பண்ண இங்கே 28 அப்படின்ட்டு இருக்குது. இங்கே நம்ம என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த வேல்யூ இங்கே டெம்பரேச்சர் சீரியல் மானிட்டரில் டெம்பரேச்சர் பிரிண்ட் ஆகும். 28 இங்கேயும் 28 இருக்குது. அவ்வளோதான். பேசிக்காக இப்படி தான் ஒரு சிமுலேஷனை டெம்பரேச்சர் சென்சரை சிமுலேட் பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ.